Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலும் Aariwork தெரிஞ்சவங்களுக்கான வீடியோஸே போடுறோம். Aariworkலாம் தெரியாதவங்க நம்ம வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கும் Aariworkலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. ஸோ பேசிக்கே Aariwork எதுவுமே Aariworkனா என்னன்னே தெரியாதவங்க கூட இந்த ப்ளவுஸ் டிசைனை போடலாம். அது எப்படிரா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. நார்மல் நீடில் வச்சே நம்ம Aariwork பண்ணலாம். ஸோ பேசிக்கான நாலேஜ் எதுவுமே தேவையில்லை அதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் நான் ஒன்று எடுத்திருக்கேன், ரெடிமேட் ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் நெக்கில் ஒரு லைன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ரோலாக இருக்கும், இல்லை நம்ம மீட்டரில் கூட வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீடுக்கு வந்து ஆப்ஷனாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சுகர் பீடு இல்லை வேணும்னா நீங்கள் சுகர் பீட் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும் நார்மல் நீடில். அதனால் நான் வந்து பால் செயின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக இதை வந்து ஒட்டி விட்டுடலாம். அது மேலே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பால் செயினை அழகாக அந்த க்ளூ அப்ளை பண்ணோம்ல அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸை எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ளவுஸை எடுத்துட்டிங்கன்னா அந்த க்ளூ எல்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பால் செயினும் வெளியே வந்துடும். ப்ளவுஸ் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடும். அது நல்லாவே இருக்காது பார்க்க. ஓகேவா? நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் லைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைனும் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது இங்கே வந்து நான் ஸ்டோன் செயின் அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரோலாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா மீட்டர் கணக்கில் கூட விற்பாங்க. நீங்கள் மீட்ரு 1 மீட்ரு 2 மீட்ரு வாங்கினா கூட போதும் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோன் செயினை வந்து நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணோம்ல, அது இல்லாமல் அந்த பால் செயினும் நம்ம ஒட்டி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்து லைன்லேயே வந்து இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுடணும். ஸோ அழகாக இந்த மாதிரி ஷேப்பு. இதில் என்னென்னா ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக பண்ணிங்கன்னா இது நார்மல் நீடில் பண்ண மாதிரியே ஒர்க்குன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் Aariwork நீடில் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த ஒர்க் ஃபுல்லாக. இப்போ ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், திருப்பி ஒரு லைன் பால் செயின். இந்த பால் செயின் வேணான்னா நீங்கள் சுகர் பீட் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வச்சு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டிச் பண்ணி அது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விடணும். அதுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பால் செயின் வந்து ரோல் இல்லை மீட்டர் கணக்கில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அழகாக நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பால் செயினாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டோன் செயினும் அதே மாதிரி தான் 2 ஸ்டோன் செயினாக ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஒவ்வொன்றா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அந்த க்ளூ நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்து லைக் உங்களால் ஸ்டிச் பண்ணவே முடியாது. கையிலலாம் க்ளூ அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாகவே அந்த க்ளூ வந்து ஒட்டிக்கும். அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ஈவனாக பண்ணுங்கள் எது பண்ணாலும். ஓகேவா? அந்த வேணும்னா ஒரு ஒயிட் பென்சிலை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் லைன் வந்து பால் செயின் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் லைன் வந்து நான் இந்த மாதிரி நீடில் வந்து மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி 4mm பீடை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சின்ன சைஸ் நீடிலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பெரிய பீட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பீட்ஸை நான் லோட் பண்ணிக்கிறேன். இதுவே நம்ம நார்மல் ஆரி நீடிலில் போட்டோன்னா எப்படின்னா ஒரு பீடுக்கு இல்லை 2 பீடுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நார்மல் நீடிலில் போடும்போது இந்த மாதிரி நிறைய பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுடணும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா கீழே திருப்பி நீடில் எடுத்துட்டு ஒரு பீடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஒரு பீடுக்கு முன்னாடி நீடில் திருப்பி மேலே எடுக்கிறேன். திருப்பி இந்த பீட்குள்ளே வந்து அந்த நீடில் விடுறேன். பிகாஸ் அது லைக் அந்த அலைன்மெண்ட் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பி நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பீட்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். 2 பீடே இல்லை ஒரு பீடாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நார்மல் மேலே நீடில் எடுக்கிறீங்க, திருப்பி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நார்மலாக நம்ம கொக்கி ஸ்டிச் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம ஒரு பட்டன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுவும். இதுக்கு நீங்கள் வந்து Aariwork லேர்ன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நார்மலாக வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கூட இதை ட்ரை பண்ணலாம். சும்மா இருக்கிற ப்ளவுஸு, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே நீங்கள் பண்ணலாம் இதை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீடை வந்து கொஞ்சம் கேப் தள்ளி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ 4mm பீட்க்கும் சுகர் பீட்க்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பியும் பேக் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு இந்த நீடில் வந்து 4mm சுகர் பீட்குள்ளே விட்டுட்டு இப்போ திருப்பியும் நான் வந்து கீழே இழுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து எல்லாமே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுத்துட்டு
அதில் ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் இன்சர்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கீழே நீடில் இழுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இந்த 4 mm பீட்க்கும் சுகர் பீட்க்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன். கீழேருந்து மேலே, அப்புறம் கீழே டவுன்வர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் வந்து சைடில் எடுத்து ஒரு சுகர் பீடு ஒரு 4 mm பீட் கூட நடுவில் அந்த நீடில் விட்டுட்டு நான் திருப்பியும் கீழே எடுத்துக்கிறேன் நீடில். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக் ஃபுல்லாக இதே மாதிரியே நான் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் க்ளோஸ்டாக கூட கொடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குறேன். ஸோ அதே ப்ராசஸை நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து சைடில் இன்னொரு வாட்டி வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நீடில் நடுவில் விட்டுட்டு திருப்பி கீழே இழுத்துறேன் நீடில். அவ்வளோதான். ஸோ இதே ப்ராசஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் பாருங்கள். இதை யாருன்னா நார்மல் நீடில் போட்டதுன்னு சொல்லுவாங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் நான் இதே மாதிரி டிசைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்ஸ் எப்படின்னா நான் அங்கங்கே ஒயிட் பென்சிலை வச்சு டாட் அங்கங்கே நான் உங்களுக்கு வேணுன்ற இன்னும் நெருக்கமாக கூட கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக வந்து அங்கங்கே டாட்ஸ் வச்சு இங்கெல்லாம் அழகாக ஒரு புட்டா ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணால் எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அதனால். ஸோ கீழேருந்து ஒரு நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் நீடில் வந்து கீழே இழுத்துட்டு இப்போ இந்த சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். திருப்பி கீழேயும் சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஃபைனலாக நீடில் மேலே எடுத்து அந்த சுகர் பீடு 4 mm பீட் திருப்பி சுகர் பீடுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இழுத்துறேன். இப்போ வந்து பேக்கில் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். க்ளாக் ஒன்று கொடுக்கணும் கீழே. ஸோ அதுக்கு வந்து நம்ம நீடில் ஃபேப்ரிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கணும். நீடில் சுற்றிட்டு திருப்பி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல ஒரு த்ரெட் அதுக்குள்ளே விட்டு நீடில் எடுத்துட்டோம் வெளியே. இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கையில் வந்து நீடில் பிடிச்சிட்டு நீடில் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ திருப்பியும் இதே மாதிரியே நான் அங்கங்கே டாட்ஸு அதே ப்ராசஸ்லேயே நான் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கீழே எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக நீடில்குள்ளே பீட்ஸை விட்டுட்டு நாட் கொடுத்துடணும். ஸோ அந்த நாட் வந்து நீங்கள் ஒவ்வொரு புட்டா ஒர்க்குக்கும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது லைக் வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஆடாது, அதே ப்ளேஸ்லேயே இருக்கும். இல்லைனா வந்து ஈவனாக தெரியாது, ஒரு மாதிரி ஆகிடும். அது ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. பாருங்கள், ஆரி ஒர்க் நீடில் பண்ண மாதிரியே இருக்கும். நார்மல் நீடில் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அவுட்லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. ஸோ நான் ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதே பார்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புட்டா ஒர்க் கொடுத்துருக்கேன் நடுவில். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரிக்கு தான் நான் டிசைன் பண்ணது. இது வந்து ஆல்ரெடி ஓல்டு பட்டு சாரி, வீட்டில் இருந்த பட்டு சாரி. ஸோ இதுக்கு வந்து நான் ரெடிமேடாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.